அனைவருக்கும் வணக்கம். பொன்ராஜ் அப்படின்ற ஒரு நபர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய முன்னாள் உதவியாளர். அந்த நபர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஏதோ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்போ அவர் வந்துட்டு தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் ட்ரெண்ட் ஆனாங்க, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், ஏன் தேவைப்பட்டா பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு ஒரு தற்குறி பேசிச்சு. அந்த தற்குறியை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விபச்சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதை மாதிரி தற்குறித்தனமாக பேசக்கூடிய விபச்சாரிகள்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்தான், நான் முதலே பதிவு பண்ணிக்கிறேன். விபச்சாரி அப்படின்னு சொல்லி அந்த நபர் யூஸ் பண்ண வார்த்தை கண்டிக்கத்தக்க ஒரு வார்த்தை. அவர் என்ன பேசினார் அப்படின்ற காணொலியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் எப்பவுமே பொந்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கக்கூடிய நபர். பாஜகவை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுறதுக்கு திராணியற்ற ஒரு முதுகெலும்பில்லாத ஒரு கோழை. அந்த கோழை என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரத்துக்கு அறிக்கை விட்டுருக்கு. அறிக்கை விட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக்கிங்கான விஷயமே சொல்லட்டுமா, அந்த பனையூர் பங்களாவை விட்டு தாண்டாத இந்த பனையூர் பண்ணையார் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்சு கூட இன்னும் தாண்டல பனையூர் பங்களாவை. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயன்ற நபர் டிஜிபி அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்துருக்கிறாரு இந்த பொன்ராஜ் என்ற நபர் மேலே. விஜயே நேரடியாக இறங்கி வந்து புகார் கொடுக்குறாரு. இல்லை, எனக்கு புரியலை. விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்களை தாவேகாரனுங்க ஐட்டம் நானுங்க, எத்தனையோ பெண்களை தாவேகாரனுங்க என்னென்னலாமோ பண்ணுறானுங்க, எவ்வளோ மட்டமாக எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. வரிசையாக இப்போ எடுத்து வச்சுருக்கேன், இப்போ வருவேன் பாருங்கள். அதுக்கு தான் என்னெல்லாம் பண்ணுறானுங்க. அதெல்லாம் விஜய்க்கு கோவமே வரல. இதுக்கு வந்து இவருக்கு வந்து பொத்துருச்சு. அவருக்கு கோவம் சூடு சொரணையெல்லாம் பொத்துக்கிட்டு வந்து புகார் கொடுக்கறதுக்கு இவர் நேரடியாக வந்திருக்காருன்னா எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கணும். முதல்ல அந்த பொன்ராஜ்ன்ற நபர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம், அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். வாங்க. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவாக இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு நம்ம விஜயை வந்து பாராட்டோம். இந்த பொன்ராஜ்ன்ற இந்த நபர் இப்படி பேசுகிறார் இல்லையா, இது யாரை பற்றினது, யார் அந்த மாதிரி பேசுனது பொதுவெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவேகா பெண் ரசிகை, அந்த தற்குறியை நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யார் வேணா போட்டுட்டு போட்டு தலை. இந்த பெண்மணி தான் இந்த வீரமங்கை வேலுநாச்சியாருடைய கொள்கை வாரிசு. இவங்களெல்லாம் போற்றி புகழணும், புரியுதுங்களா? இவங்களெல்லாம் திட்டிடக்கூடாது, தற்குறி கிடையாது இவங்க. ஆனால் வந்து பொன்ராஜ்ன்ற நபர் யூஸ் பண்ண வார்த்தை தவறான வார்த்தை, அது சொல்லியிருக்கக்கூடாது என்ன இருந்தாலும். ஆனால் விஜய் என்ன எதிர்பார்க்குறாரு, இவங்கெல்லாம் வந்து போற்றி புகழப்பட வேண்டிய நபர்கள் இல்லையா, இப்படிலாம் பேசுகிறவங்க. ஆனாலும் டிஜிபி அலுவலகத்துக்கு விஜயே நேரில் வந்து புகார் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்கன்னா இது டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க, பிளான்டு. இதுக்கு பின்னாடி இந்த ரூட் மாஃபியா இருக்குது. இதை நான் இப்போ அம்பலப்படுத்துவேன் பாருங்கள். இவனுங்க வந்து என்னெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்றத இப்போ இந்த விஷயத்தை வச்சு இவனுங்க ஏன் இவ்வளோ டார்கெட் பண்ணுறானுங்கிறத நான் இப்போ சொல்லுவேன் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போவே சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். சரி, இப்போ என்ன பார்க்கலாம், விஜய் வெளியிட்டிருக்கிற அறிக்கையை பாருங்கள். இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாரையும் தரக்குறைவாக திமுகவுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சித்திருக்கிறார். திமுக தலைமையின் அரவணைப்பிலும் ஆதரவிலும் செயல்படும் இத்தகைய ஆதாய சூதாடிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நபர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேக்காவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இச்செயலால் வருகின்ற தேர்தலில் தாய் குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ போவது உறுதி உறுதி உரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்ல. சுருதி அப்படின்ற மாதிரி உறுதி உறுதி. இங்கே பாருங்க, சங்கீதா அவர்களை ஐட்டம் அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சிக்காரன் போட்டான். இந்த விஜயன்ற நபருக்கு சூடு சொரணை இல்லை, இதை போட சொன்னதே விஜய் தானே. வேற என்ன, அவருக்கு எப்படி கோவம் வரும்? இதெல்லாம் என் முண்டாட்டியை எப்படி வந்து அபியூஸ் பண்ணுறானுங்க, இந்த எவன்னு தெரில, எவனோ ஒருத்தன் என் ரசிகன்ற பேரில் இருந்தாலும் அவனையும் நான் கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும் இல்லையா. விஜயோடைய ரசிகனாக இருக்கக்கூடியவன் சங்கீதா அவர்களை ஐட்டம்னு போடுறான். கோவம் வரலையா அவனுக்கு? தற்குறி விஜய். இந்த விஜயோடைய அறிக்கைகளையே பெண்கள்லாம் கதறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெண் போட்டிருக்காங்க, அவங்க பேர்லேயே ஐடி கிரியேட் பண்ணி
தப்பு தப்பாக வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சமீபத்தில் இந்த ஜூலின்ற பெண்மணியை தாவேக்கா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணானுங்கன்றதை பார்த்துருப்போம். இந்த வைஷ்ணவின்ற பெண்மணியை போட்டு என்ன பாடுபடுத்தினானுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். விஜய் இந்த அறிக்கையில் திமுக வந்து கடிச்சு வைக்கிறாப்புல. திமுகவுக்கு அந்த நபருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி அந்த நபரை சொல்கிறாப்புல, அந்த பொன்ராஜ்ன்ற நபரை. அந்த நபர் நேத்திக்கு வந்து டிவி டிபேட்டில் பேசுகிறப்போ கூட திமுக மேலே அவருக்கு ஏதோ அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். திமுக மேலே அவர் விமர்சனங்கள் பல விமர்சனம் வச்சுருக்கார். திமுகவுடைய ஆதரவாளராக அவரை திமுகவில் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. திமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் தனியாக ஒரு கட்சி வச்சுருந்தார், அப்புறம் மக்கள் நீதி மையத்தில் இருந்தார் நம்ம சொல்கிறாங்க. அது அவருடைய கதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவரை திமுக கூட கோர்த்து விட்டு திமுக வந்து இந்த மாதிரி பேசிருச்சு அப்படின்னு சொல்லி திமுக மீது இருக்கக்கூடிய வன்மத்தை அவர் வந்து கக்கிக்கிட்டு இருக்காப்புல. திமுக காரங்க தான் இந்த செலவையும் நம்ம சுமக்கணும். இப்போ அந்த பொன்ராஜ்ன்ற நபர் எல்லா பெண்களையும் குறிப்பிட்டு சொல்லலை. தாவேக்காவை சேர்ந்த எல்லா பெண்களும் அப்படின்னு சொன்னாரா? இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு அண்ணனாகவும் இருப்போம் பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொன்ன ஒரு பெண்ணை சொன்னார். அந்த வார்த்தை தவறானது தான். அப்போ அந்த வார்த்தை வந்து கோவம் வருதுன்னு சொன்னால் தாவேக்காவை சேர்ந்த எல்லா பெண்களும் கோவம் தான். ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க, கூட்டம் கூட்டமாக போய். இவங்களுக்குலாம் ஏன் கோவம் வருது? அப்போ இவங்களும் அந்த கருத்தை ஆதரிக்கிறாங்களா? விஜயோடைய பொண்டாட்டியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம்னு சொன்ன அந்த கருத்தை ஆதரிக்கிறார்களா? அந்த கருத்திற்கு ஒரு கண்டனம் கூட வரல. அந்த கருத்து தவறானது அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட இருந்து ரசிகர்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, உங்களையெல்லாம் நான் வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்க்குறேன், ஏன் தாய்மார்கள் தங்கைகள் போற்றுதற்குரியலையோ அப்படி இப்படி இப்படி இப்படின்னு என்னெல்லாமோ போட்டுட்ருக்காரு. அதெல்லாம் வந்து அப்போ சொல்லலாம் இல்லையா? இப்படி நீங்கள் பேசுகிறீங்களே இவ்வளோ கொச்சையாக இருக்குது கேட்கவே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த பொன்ராஜ்ன்ற நபர் பேசின வார்த்தை தவறு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் சொன்ன அந்த பெண்மணி என்ன பேசுனாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை எல்லாரும் ஆதரிக்கிறாங்களா? அப்போது இப்படி ஒரு பக்கம் நமக்கு ஒரு கொஸ்டின் எழும்புது. இன்னொரு பக்கம் இன்னொரு கொஸ்டின் எழும்புது. என்னன்னா, அந்த ஒரு தற்கொலை ஒன்று பேசிச்சு பாருங்க, அந்த தற்கொலையை தான் இவர் சொல்கிறாரு. அப்போது அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் மீன் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அவர் சொல்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அப்படி இருக்காங்கன்னு விஜய் சொல்ல வராரா? இந்த மாதிரி அண்ணனாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இல்லை நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி விஜய் தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்துகிறாரா? இங்கெல்லாம் பாருங்க, அப்படியே ராவாவே நான் போடுறேன், எதுவும் பிளர் பண்ண மாட்டேன், எதுவும் போட மாட்டேன். அவ்வளோ கெட்ட வார்த்தைகள், அவ்வளோ மோசமாக அப்யூஸ் பண்ணணும்னா வேர்ல்டு ரெக்கார்டு படைக்க முடியும்னா அது உலகத்திலேயே இந்த தாவேக்கா தவிட்டு தற்கொலை குரூப்பால் மட்டும்தான் முடியும். அப்யூஸ் இந்த உலகத்தில் யாருமே இப்படி இருக்க முடியாது. எப்படிப்பட்ட ஒரு கும்பலாலையும் இந்த ரூட் மாஃபியாவை அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ மோசமாக அப்யூஸ் பண்ணக்கூடிய கும்பல் இவனுங்க. எந்த லெவலுக்கும் இறங்கி போய் அப்யூஸ் பண்ணுவானுங்க. எனக்கு என்னன்னா, நான் வந்து களத்தில் இல்லாதவங்களுக்குலாம் பதில் சொல்ல மாட்டேன். உங்களெல்லாம் எதிர்க்கிறது எங்களுக்கு நேரம் இல்லை பாஸ், நாங்கள் எதிர்க்க வேண்டியது யாரே அவங்கள தான் எதிர்ப்போம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. சைமன் செபாஸ்டியனெல்லாம் எதிர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போ பொன்ராஜுக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காப்புல. அந்த பொன்ராஜ்ன்ற நபர் திமுக கூட கிடையாது. திமுக காரராக இருந்து அறிக்கை விட்டால் கூட அதில் ஒரு சரி என்னமோ ஒன்று திமுக ஃபோபியா பிடிச்சி கிடக்குது, பைத்தியத்துக்கு எதையோ ஒன்று கக்கிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நபர் திமுகவும் கிடையாது. ஆனாலும் வெறி பிடிச்சி போய் வருதுன்னா பாருங்கள் எப்படிப்பட்ட திமுக ஃபோபியா இருக்குது. இது வேற லெவல் திமுக ஃபோபியா. இந்த விஜயன்ற இந்த சைக்கோ இந்த நபரை கண்டிச்சது சரி, கண்டிச்சிருக்கிறார். அந்த பெண்ணையும் கண்டிச்சிருக்கணும் இல்லையா? அப்போது அந்த பெண் வந்து சொன்னதை விஜய் ஒப்புக்கொள்கிறாரா? அந்த பெண் பேசுனது 100% உண்மை. அந்த பெண் வந்து எனக்கு தங்கச்சியாகவும் இருப்பா, அவள் எனக்கு பொண்டாட்டியாகவும் இருந்துட்டு போறா, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு விஜய் கேட்பாரா? அப்படி சொல்கிறாரா விஜய்? அப்போ அந்த பெண் சொன்னது சரின்னு சொல்கிறாரா? அதையும் கண்டிக்கணும் இல்லையா? என் ரசிகர்கள் இப்படி தருதலத்தனமாக பேசுகிறீங்களே, நீங்கள் என்னம்மா நீ இவ்வளோ அறிவில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு விஜய் கண்டிக்கணும் இல்லையா? அந்த பெண்ணை பார்த்து எத்தனை பெண்கள் எத்தனை பொண்ணுங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ தவறான முன்னுதாரணமாக பார்க்கப்படும். இதை பார்த்து எத்தனை தாவேக்கா பெண் ரசிகைகள் இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என் புருஷனோட எனக்கு விஜய் தான் முக்கியம்னு பேசுகிறாங்க. விஜயை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமான்ட்டு ஒரு பெண் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, நான் 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தளபதி மாதிரி ஒரு பர்சன்லாம் பார்க்க முடியாது. அவரை விமர்சனம் பண்றவங்களுக்கு நான் இப்படியெல்லாம் பேசுறாங்க. இன்னும் எவ்வளோ மோசமெல்லாம் பேசுறாங்க. எங்களுக்கு படிப்பை விட விஜய் தான் முக்கியம், விஜயை பார்க்கறது தான் முக்கியன்றாங்க. இதெல்லாம் விஜய்க்கு வந்து கோவம் வரலையா? என்ன நம்ம தாய்க்குளம் இப்படி இருக்கு, பெண்கள் நம்ம மதிக்கக்கூடிய பெரும் பெரும் போற்றுதலுக்குரிய பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி இப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த பெண்கள் இப்படியெல்லாம் பேசுறது, இப்படியெல்லாம் செயல்படுறதெல்லாம் பார்த்தா விஜய்க்கு மனசு வருந்தலையா? விஜய்க்கு கோவம் வரலையா? அதெல்லாம் அவங்க மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. எதுக்கு? அவங்களை கண்டிக்கிறதும் அவங்க மேலே நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஏன்? இவர் பேசிட்டாரு, தவறு தான், சரி நடவடிக்கை எடுங்க, பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, அது அவருடைய பிரச்சனை, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால்
விஜய்ன்ற நபருக்கு இதுக்கு கோவம் வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் மட்டும் ஏன் கோவம் வரல? அப்போ விஜய் அதையெல்லாம் ஒப்புக்கொள்கிறாரா? நம்ம ரசிகர்கள் படிக்காமல் நம்மளை பார்க்க வர்றது சரிதான், நம்ம ரசிகைகள் வந்து புருஷனோட எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்கிறது சரிதான், நம்ம ரசிகைகள் இந்த மாதிரி நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறோமே விஜய்க்குன்னு சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்ட்டு விஜய் ஒப்புக்கொள்கிறாரா? அதை கட்டுன மனைவியவே பிஆர் டீம் வச்சு இழிவுபடுத்தின ஒரு ஒன்னா நபர் தரங்கெட்டவன் தான் இந்த விஜய்ன்ற நபர். தேர்தல் நேரம்ன்றதுனால எதாவது பண்ணுவோம், இந்த மாதிரி பேசுகிறவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுறானுங்க. பார்ப்போம். தன்னுடைய இணையரை சோசியல் மீடியாவில் தப்பாக பேசுகிறானுங்க, அவனுடைய சொந்த ரசிகர்கள் பேசுகிறானுங்க, அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு பொந்துக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்ச நபர் தான் விஜய்ன்ற நபர். தாவேக்கால இன்னைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். முன்னாடி ஒரு காலத்தில் போட்டிருக்கிற பதிவு இது மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, பல பேர் கூட போய் இருக்குன்னு போட்டிருக்கான். இன்னைக்கு ராம்குமார்ன்ற பாம்குமார்னு சொல்லுவோம் பாருங்க, தாவேக்கால மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவன் வந்து போட்டிருக்கான் இப்படி ஒரு பதிவை. முன்னாடி இவனுங்கள்லாம் தான் இன்றைக்கி தூக்கிட்டு வரானுங்க, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களை இழிவாக பேசிட்டாங்க. இவனுங்க பேசாததா என்னெல்லாம் பேசுகிறானுங்க டே. அடுத்தது தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து எப்படி பேசுகிறானுங்க பாருங்கள். ஏண்டி அரிப்படுத்த முண்டை ஆற்று மணல் கனிமலை சுரண்டுறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் போராடு, அது இதுன்னு கெட்ட வார்த்தையில் அப்படி போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த வைஷ்ணவின்ற பெண்ணுடைய கமெண்ட்ஸில் பாருங்கள், உன்னை ஓடி விடுவதற்கு அப்புறம் நீ தேவை அப்படின்னு என்னமோ போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி திமுகவுடைய ஆதரவாளர் இந்த பொன்ராஜ் அப்படின்னு சொல்லி இவர் பேசுனது திமுகவுடைய கருத்து அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஃப்ரேம் பண்ண பார்க்குறாரு. ஆனால் மக்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த நபர் திமுகவும் கிடையாது, இந்த நபர் பேசின பேச்சுக்கு திமுக காரங்க யாரும் ஆதரவு கொடுக்க போகிறதும் இல்லை அப்படின்றது மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே விஜய் அவர்கள் இப்படி ரோட்டில் இறங்கி வந்து எதுக்கும் வெளியே வராதவர் ரோட்டில் இன்னைக்கு இறங்கி வந்து புகார் கொடுக்கறதுக்கெல்லாம் போயிருக்காரு. இவ்வளோ எஃபர்ட் போட்டது எதுவுமே மக்கள்கிட்ட எடுபடாது. தாவேக்கா அணில் குஞ்சுகள் கிட்ட வேணா எடுபடும். அந்த பொன்ராஜ்ன்ற நபர் பேசின வார்த்தைகளுக்கு அவரே பொறுப்பு. அதை திமுகவை சேர்ந்த யாரும் ஆதரிக்கவும் இல்லை, ஆதரிக்க போவதும் இல்லை. சொல்ல போனா இப்ப விஜய் அவர்களும் தாவேக்காவை சேர்ந்தவங்களும் தான் இப்போ தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்துறாங்க. அந்த ஒரு பெண்ணை பொன்ராஜ்ன்ற நபர் என்னமோ சொல்லியிருக்காரு, அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரையுமே இந்த இதுக்குள்ள இழுத்து விடுறது விஜய்ன்ற நபர் தான். விஜய் பின்னாடி சுத்தக்கூடிய இந்த மாதிரி தருதலைத்தனமான தற்குறிகளையும் தமிழ்நாட்டு பெண்களையும் ஒப்பிடுவதே முதல்ல தவறு. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த பொன்ராஜ்ன்ற நபருக்கு இந்த அணில் குஞ்சுகள் ஃபோன் பண்ணி கொலமிரட்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்களாம். அவனுங்க சும்மாவே அவனுங்க மேலே ஏதாவது விமர்சனம் வச்சுட்டாவே வந்து கொலமிரட்டல் விடுவானுங்க. அவனுங்க அப்படிப்பட்ட ஆட்கள். இவருக்கும் வந்து ஃபோன் பண்ணி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபோன் பண்ணி ஒரே கொலமிரட்டலாங்க. தாவேக்காவை சேர்ந்த ஒரு சின்ன பெண், அந்த பெண் வந்துட்டு குப்பை பொறுக்கிறவன் 4 பொண்டாட்டி வச்சுருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சுருக்கான், அப்படி இப்படின்ட்டு நல்லாமோ பேசிச்சு. வாய்க்கு வந்ததெல்லாம் தூய்மை பணியாளர்களை வந்து அவ்வளோ இழிவாக பேசிச்சு ஒரு பெண்ணு. அதுக்கெல்லாம் விஜய்க்கு கோவம் வரல. தூய்மை பணியாளர்களை என் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் இப்படி பேசுது, ஐயோ எனக்கு ரத்தம் கொதிக்குதே, எனக்கு நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்ட்டு அறிக்கை விட்டு கண்டிச்சிருக்கணும் இல்லையா, புகார் கொடுத்துருக்கணும் இல்லையா, இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்கன்ட்டு. அதெல்லாம் விஜய்க்கு கோவம் வராது. தன்னுடைய ரசிகர்களை என்ன பண்ணாலும் அவர்களாம் நோ வே, அதை கண்டிக்கவே மாட்டார். இப்போ நம்ம வந்து இந்த நபர் திமுக கிடையாது, ஆனால் திமுக காரராக இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்போம் தான். கண்டிக்காமல் இருக்க போகிறதில்ல, அதை ஆதரிக்க போகிறதில்ல. ஆனால் விஜய் ஆதரிக்கிறார். அவர் கட்சியை சேர்ந்த பெண்கள், அவர் கட்சியை சேர்ந்த ஆண்கள் எல்லாரையும் ஆதரிக்கிறார். கண்டபடிக்கு பேசுகிறானுங்க, கண்டபடி எழுதுறானுங்க, அதெல்லாம் விஜய் ஆதரிக்கிறார். அவரை யாரும் எதுவும் பேசிடக்கூடாது. ஆனால் இவங்க என்ன வார்த்தை வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ விபச்சாரின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பொங்கிட்டு வராங்க தாவேக்கா காரணங்க. தே பூ கா மூ ஆ ஊனு என்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லாத்துலேயும் புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சி போடுறானுங்க, திட்டுறானுங்க, அப்யூஸ் பண்ணுறானுங்க. அதெல்லாம் விஜய்க்கு கோவமே வராது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சம்பவம். நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டாங்க, அவர் வந்து சம்பவமாக பார்ப்பார். மற்றவங்கெல்லாம் பண்ணால் மட்டும் அவருக்கு வந்து பொறுத்துக்க முடியாது. நெஞ்சு பொறுக்குது இல்லையே, ஐயோ என் தமிழ்நாட்டு பெண்கள், ஐயோ என் அக்கா தங்கைகள் போற்றுதலுக்குரியவர்கள், அப்படி இப்படின்னு கடந்து ரைட்டப்பாக எழுதி விடுவாப்புல. விஜய்ன்ற நபர் தன்னுடைய மனைவியை மேடையிலேயே ஒர்த்தில்லைன்னு சொன்ன நபர் பொங்குறாப்புல. இவங்களை பற்றி பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு. இதுக்கு திமுக நடவடிக்கை எடுக்கணுமா? இவர் சொல்கிறார், அந்த அறிக்கையில் விட்டுருக்கார், திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ட்டு. அறிவு இருக்கா? இந்த பொன்ராஜ்ன்ற நபர் இப்படி பேசுனதுக்கு திமுகவை இவர் இழுக்கிறார் இல்லையா, திமுக தான் காரணம், திமுக தான் இவரை பேச சொல்லிச்சு அப்படின்ட்டுலாம். நான் என்ன கேட்குறேன், தாவேக்கா காரணங்க பாலியல் குற்றங்களில் மாட்டியிருக்கானுங்க, தாவேக்கா காரணங்க அப்யூஸ் பண்ணுறானுங்க, தாவேக்கா காரணங்க பண மோசடியில் ஈடுபடுறானுங்க, தாவேக்கா காரணங்க கஞ்சா விற்று கேஸ் வாங்கி மாட்டியிருக்கானுங்க, ஜெயிலுக்கு போயிருக்கானுங்க. இதெல்லாம் இப்போது விஜயை திருப்திப்படுத்துறதுக்கா? விஜய் சொல்லி தான் இதெல்லாம் நடக்குதா? அப்போது அப்படி எடுத்துக்கலாமா? அப்போது அந்த பொன்ராஜ்ன்ற நபருடைய பேரை விஜய் வந்து அவருடைய அறிக்கையில் மென்ஷன் பண்ணவே இல்லை, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. திமுகவுடைய ஆதரவாளராக அறியப்பட்ட நபர் அப்படின்ட்டுலாம் தான் ஏதோ போட்டிருக்காப்புல.
அப்போது விஜய் வந்து அந்த நபரை, பொன்ராஜ்ன்ற நபரை வளர்த்து விடுறாரா இப்படின்னு கேட்டால் எப்படியெல்லாம் உருளுவானுங்க இவனுங்க. திமுக விஜயுடைய பெயரை எங்கேயுமே குறிப்பிடாது அப்படின்னு சொன்னாங்க. திமுகவிற்கு விஜய் பார்த்தா பயம், அதனால தான் பேரை சொல்கிறது கிடையாது, பயம், பேரை கூட உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் உருண்டுகிட்டு கிடப்பானுங்களே. இப்போ என்ன பொன்ராஜை இவர் வளர்த்து விடுறாரா? பொன்ராஜை பார்த்து இவருக்கு பயம், அதனால தான் பேர் வந்து வெளியிடலையா? இப்போ மட்டும் இவனுங்க எப்படி பார்க்குறானுங்கன்னா, பொன்ராஜ்ன்ற நபருடைய பேரை விஜய் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு பொன்ராஜுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இதே தானே நாங்களும் கேட்போம். விஜயோடைய பேரை சொல்லிலாம் அரசியல் பண்ணுற அளவுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? முதலமைச்சர் வந்து எதுக்கு அரசியல் பண்ணணும்? விஜய்ன்ற பேரை எதுக்கு உபயோகிக்கணும்? திமுக காரங்க உபயோகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களாம் அதுக்கு ஒர்த்தே கிடையாது. இவனுங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், நமக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா. விஜய் அவர்களே இந்த புகைப்படத்தில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களும் நீங்கள் உங்கள் அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அம்மா, அக்கா, தங்கை போன்ற பெண்கள் தான் இவங்களும். இவங்களையெல்லாம் உங்களுக்கு பார்த்தா பெண்களாக தெரியலையா? இவங்கள மட்டும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் குரூப்பை வச்சு. இப்போ கூட இந்த அணில் குஞ்சுகள் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, இந்த பொன்ராஜ்ன்ற நபருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய புகைப்படங்களை எல்லாம் எடுத்து போட்டு ஸ்லட் ஷேமிங் பண்ணி அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சமூக வலைத்தளங்களில். விஜயன்ற நபர் பொங்கி எழுந்ததே இப்படி பெண்களை தரக்குறைவாக பேசுகிறாங்க, ஐயோ அம்மானு தான். அப்படி பேசின நபருடைய வீட்டில் இருக்கிற பெண்களையே அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க என்ன டிசைனில் இருக்கானுங்க? அப்போது ஒருத்தன் தப்பு போடுறான்னா அந்த தப்பை நீ பண்ணக்கூடாது, நீ அப்போ அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. நீயே அந்த தப்பு பண்ணணுன்னா எதுக்குடா நீ அடுத்தவனை பார்த்து தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இதில் அதிமுக அடிமைகள்லாம் வேறு பொங்கிக்கிட்டு வரானுங்க. அதிமுக அடிமைகள்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டு, இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, திமுக காரன் திமுகன்னு பிராண்ட் பண்ணுறானுங்க திரும்ப. CV சண்முகம் மாதிரிப்பட்ட ஒரு ஆளை கட்சியில் வச்சுக்கிட்டு அதிமுக அடிமைகள்லாம் பேசலாமா? வாய் திறக்கலாமா? இப்போ சமீபத்தில் தான் பேசினாப்புல, எனக்கு நயன்தாரா வேணும், முதலமைச்சர் நயன்தாராவை தருவாரா, திமுக வந்து பொண்டாட்டியை இலவசமாக கொடுக்கும் அப்படின்னு பேசினாப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார், சாரியை மட்டும் கொடுக்குறாங்க, பெண்கள்லாம் கேட்குறாங்க, பாவாடை இல்லாமல் சாரி எப்படி கட்டுறதுன்னு கேட்குறாங்கலாம், அவ்வளோ கொச்சையெல்லாம் பேசினாங்க. அதிமுக அடிமைகள் இதெல்லாம் வாயை திறக்கலாமா? விஜய்ன்ற நபருக்கு அதிமுக காரங்க பேசுகிறதெல்லாம் கோவம் வரல ஐயா. ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு, தமிழ்நாட்டுக்கே வந்து தமிழ்நாட்டு பெண்கள் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு விஜய்க்கு இதெல்லாம் கோவம் வரல ஐயா. அது சரிதான், தன்னுடைய மனைவியை வந்து கொச்சப்படுத்துறதையே இவரெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தவர் தானே. மற்ற பெண்களை பேசினாலே அவருக்கு என்ன? திமுகவை தான் ஏதாவது சொல்லணும். அது திமுகவுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட திமுகவை வந்து சேர்த்து வச்சு எதையாவது பேசி விட்டுறணும். ஏன் அதிமுக வந்து CV சண்முகம் பேசுனதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் அவர்லாம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ திமுக ஃபோபியா கொட்டி கிடக்குது அவருக்கு. திமுக கட்சியுடைய அதிகாரப்பூர்வ பொறுப்பில் இருக்கிறவங்க ஏதாவது வார்த்தை பேசுகிறாங்க, ஏதாவது தவறாக பேசுகிறாங்கன்னா மட்டும்தான் அதுக்கு அந்த கட்சி பொறுப்பேற்கும். அதை தாண்டி வேற யார் பேசினாலும் அதுக்கு கட்சி பொறுப்பேற்காதுன்ற அடிப்படை அறிவு கூட இந்த தற்குறிக்கு, விஜயன்ற தற்குறிக்கு தாவேக்காவுடைய அல்லக்கைகளான ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? பேசுகிற ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சொந்த கருத்தை தான் அவங்க பேசுவாங்க. கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான கருத்துன்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னா கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான நபர்கள் பேசுறது தான் எடுத்துக்கணும். இது திமுகவுடைய கருத்து அப்படின்னு சொன்னால் திமுகவை சேர்ந்த அதிகாரப்பூர்வமான நபர்கள் பேசியிருந்தா சொல்லலாம். இது யாரோ ஒருத்தர், எவரோ ஒருத்தர் எல்லாரும் பேசுறதுக்கு திமுக மேலே வழியை தூக்கி எழுதிக்கிட்டு இருந்தா, அதே மாதிரி தாவேக்காவை சேர்ந்த வெர்ச்சுவல் அபியூசர்ஸ்லாம் அபியூஸ் பண்ணுறானுங்களே, அதெல்லாம் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான கருத்தாக எடுத்துக்க முடியுமா? தாவேக்காவை அப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா தலைவனே அப்படி தானே, அதிகாரப்பூர்வமாக தலைவனே எப்படி செயல்படுறான்றதெல்லாம் பார்க்க தானே சேரும். திமுகவில் ஒன்றும் அதிகாரப்பூர்வமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அந்த மாதிரி தப்பாக பேசிக்கிட்டு தப்பெல்லாம் வாழ்க்கையில் எதையாவது செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒன்றும் தப்பாக இல்லையே. இவனுங்கெல்லாம் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி பேசுகிறானுங்க, பெண்களுக்கு இப்படி நடந்துருச்சு, பெண்கள் இப்படி பேசிட்டாங்கன்றானுங்க. அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. பேசுகிற நபர் ஏன்டா பேசணும், இவனுங்கெல்லாம் வந்து நமக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு இருந்துருதே, நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படணும். அவரெல்லாம் வாங்க வேண்டிய ஆளு தான், அதெல்லாம் வாங்க வேண்டிய பீஸ், அது வாங்கட்டும். ஆனால் இவனுங்கெல்லாம் போய் பாடம் எடுக்கிறானுங்க போறக்க, பெண்களை இப்படி பேசலாமா, இப்படி அபியூஸ் பண்ணலாமா, இப்படி மார்க் பண்ணலாமா, இப்படி வந்து கெட்ட வார்த்தை பேசலாமா, விபச்சாரின்னு சொல்லலாமா அப்படின்ட்டு இவனுங்கெல்லாம் போய் பேசுறானுங்க. ஏன்டா இந்த பொன்ராஜ்ன்ற நபர் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? இது தவறான வார்த்தை, இவனுங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு வருவானுங்க. இவனுங்கெல்லாம் பேசுறதை கேட்குற அளவுக்குலாம் தாங்க முடியாதுடா சாமி. எப்படியெல்லாம் அபியூஸ் பண்ணுற கூட்டம். இந்த விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா, அது வந்து செக்ஸ் ஒர்க், சரிங்களா? அது வந்து இந்தியாவில் லீகல் தான். நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இட் இஸ் ஆல்சோ அ ப்ரொஃபஷன், தே டூ டிசர்வ் ரெஸ்பெக்ட். சங்கீதா அவர்கள் தன்னுடைய கணவன் தனக்கு துரோகம் இழைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்காங்க. இன்னொரு நடிகை கூட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்திற்காக விஜயோடைய ரசிகை ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி 1000 தங்கச்சி இருக்கும், 1000 அக்கா இருக்கும், ஏன் தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருந்து போமே
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து கேவலமாக பேசுனா இந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட ஜென்மங்களை வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பொழைப்பிற்காக இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க இல்லையா, அவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுனதுக்காக அவங்க வேணால் வழக்கு தொடுக்கலாம். நாங்கள் செய்கிற தொழிலை வந்து இந்த பொன்ராஜ்ன்ற நபர் இழிவுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணால் வழக்கு தொடுக்கலாம். நான் சொல்கிறது சில பேருக்கு நம்புகிற மாதிரி இருக்காது. உண்மையாகவே அந்த தொழில் வந்து இந்தியாவில் லீகல் தான், அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் தான். அதனால் ரியல் ஃபேக்ட்ஸை தான் நம்ம பேச முடியும். அந்த தொழில் செய்யக்கூடியவர்களே அந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இழிவுபடுத்துவதையோ பெண்களை இழிவுபடுத்துவதையோ யார் செய்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். இந்த அம்மணி அவங்க பேர் என்ன, தூத்துக்குடியை சேர்ந்தவங்க அஜிதா ஆக்னல், அவங்க வந்து விஜய் கிட்ட நியாயம் கேட்டு ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்னப்போ அவங்கள காரை வச்சு இடித்து ஏற்றுனாப்புல விஜய். அவங்க ஒன்று ஒன்றா தோணுது அப்பப்போ சொல்லிக்கிட்டு அப்படியே போயிடும். இப்படிப்பட்ட நீ வந்து பேசுகிற பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் வந்து அப்படி, பெண்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் குலசாமிகள் அது இதுன்னு நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் திமுகவிற்கு இது தேவை தான். என்னடா எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் தேவை தான். திமுக டிசர்வ்ஸ் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணக்கூடியவனுங்க ஒரு 40 பேர் மேலே வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் 2-3 பேரை தான் கைது பண்ணி கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்களெல்லாம் கைது பண்ணாமல் அவனுங்களெல்லாம் வெளியில் நடமாட விட்டது திமுக தானே. தேவை தான். அப்போது திமுகவுடைய ஒரு பெண் நிர்வாகியை நம்ம துணை முதலமைச்சர் கூட ரொம்ப ஆபாசமாக எடிட் பண்ணி மார்க் பண்ணியெல்லாம் பதிவு போட்டானுங்க. அவனுங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கலைஞர் அவர்களை ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக அருவருக்கத்தக்க வகையில் வந்து எழுதி பதிவுகள் போட்டவனுங்க. இவனுங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணாமல் அவனுங்க எல்லாம் அறியாமையில் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுங்களுடைய குடும்பம் பாவம், இப்படி நாகரிக அரசியல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனது இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணக்கூடியவனுங்க, தப்பாக எழுதக்கூடியவனுங்க, இவனுங்களெல்லாம் அப்போவே தூக்கி உள்ளே வச்சு பிதுக்குன்னு பிதுக்கி எடுத்திருந்தா இன்றைக்கி திமுக இந்த மாதிரி சிலுவையை சுமக்க வேண்டியது இருக்கா? திமுகவும் திமுக தொண்டர்களும் தான் இந்த சிலுவையெல்லாம் சுமக்க வேண்டியது இருக்குது. என்னத்த பண்ணுறது? இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த ரூட் மாஃபியா கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், அதை பற்றி இப்போ பேசுவோம். ரூட் மாஃபியா அந்த 25 ரூபாய் பெர் ட்வீட் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 ட்வீட்டு காட்டுறேன். இந்த பொறுக்கி விக்டரும் பாம்குமாரும் போட்டிருக்கிற ட்வீட்டு தான். இந்த பாம்குமார் போட்டிருக்கிற பதிவு முதல்ல பாருங்கள். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனக்கு ஒன்றுனா கூட அவர் அமைதியாக இருந்துருவார். ஆனால் தன்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதனா ஒன்றுனா ஆளாக வந்து நிற்கிறது நம்ம தலைவர் மட்டும்தான். அடுத்து இந்த பொறுக்கி விக்டர் போட்டிருக்கிறத பாருங்கள். தன் மீது அள்ளி தெளிக்கப்பட்ட அவதூறுகள் ஆபாசங்கள் எதையும் சிறிதளவு கூட கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தன் தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒன்று என்றவுடன் கொதித்து எழுந்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ புரியுதா இது எவ்வளோ பிளான்டாக பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்ட்டு? அப்படியே விஜய் வந்து இந்த ரசிக குஞ்சுகளுக்காக அப்படியே முன்னாடி வந்து நிற்பார். தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒன்றுனா அப்படியே துடிச்சு போயிடுவார் விஜய் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறானுங்க. அப்புறம் ஏன்டா தஞ்சாவூரில் அந்த விக்னேஷ்ன்ற பையன் இறந்தப்போ ஏன்டா போகல? அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஏன்டா அந்த பையனை ஒருத்தன் கூட போய் கண்டுக்கலை? ஏன்டா போகலை? அப்படியே துடிச்சிருவாராமே. இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதின் மூலியமா இந்த அணில் குஞ்சுகளுடைய மனசுக்குள்ளே என்னத்தை பதிக்கிறானுங்கன்னு பாருங்க. விஜய் நமக்காக அரசியலுக்கு வந்திருக்கார், விஜய் 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு, விஜய் நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறார் பாருங்க, எங்கேயோ ஒரு பெண்ணை ஏதோ பேசுனதுக்காக விஜய் வந்து நிற்கிறார், இதுதான் விஜய் பாருங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் இந்த அணில் குஞ்சுகள் மத்தியில் செட் பண்ணா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? மீண்டும் மீண்டும் ஓடுவானுங்க. விஜயண்ணான்னு வண்டி பின்னாடி ஓடுவானுங்க. அவனுங்க ரசிக வெறியை வந்து வெளிக்காட்டுவானுங்க. இப்படி வந்து நாங்கள் பொண்டாட்டியாக இருந்துட்டு போயிடும் அப்படின்ட்டு இந்த மாதிரிப்பட்ட பேச்சுக்களை பேசுவானுங்க. எங்களுக்கு பொண்டாட்டியை விட விஜய் தான் முக்கியம், எங்களுக்கு புருஷனை விட விஜய் தான் முக்கியம், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் நமக்காக வருவார். விஜய் அண்ணன் பாருங்க, நம்ம அண்ணன் எப்படிலாம் இருக்காரு பாருங்க, அண்ணன் நமக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார், டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்காருன்னா இவ்வளோ பெரிய விஷயம். அண்ணன் இறங்கி வந்திருக்கார், அண்ணனை பற்றி எவ்வளோ பேர் என்னெல்லாமோ பேசுனாங்க, அண்ணன் பொண்டாட்டி விஷயத்தை வச்சு என்னமோ பேசுனாங்க, அண்ணனை வந்து அவ்வளோ பேசுனாங்க, அண்ணன் வந்து தப்பு செஞ்சுருக்காரு அது இதுன்னு சொன்னாங்க, அதுக்கெல்லாம் அண்ணன் எதுவுமே பண்ணலை. ஆனால் அண்ணன் தன்னுடைய ரசிகையை ஒருத்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்றதுக்காக பொங்கி எழுந்திருக்காருன்னா அண்ணனை மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ரசிக வெறி, ரசிக மோகம் அப்படியே வந்து அப்படியே இதாகுது பாருங்க. என்ன ஆகுது? அப்டேட் ஆகுது. அப்படியே விஜய் ரசிகனாக இருக்கிறவன் விஜய் ரசிகன் ப்ரோ மேக்ஸ் அல்ட்ரா மோட் அப்படி இப்படின்னு என்னெல்லாம் போவானுங்க. அப்படியே விஜய்க்கு இந்த ரசிக வெறியையும் இந்த ரசிக மோகத்தையும் எனேபிள் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்க தெரியும். ஏன்னா அவனுங்களை அந்த இடத்துல வச்சிருந்தாதான் இவருக்கான அந்த கிரேஸ், இவருக்கான அந்த இது இருக்கு பாருங்க, ஒரு வெளிச்சம், அந்த லைம் லைட் அதெல்லாம் அப்போ தான் இருக்கும். விஜயோடைய ரசிகர்கள்லாம் திருந்திட்டானுங்க மாறிட்டானுங்கன்னு சொன்னால் அவருக்கான இமேஜே வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகும். அதனால் இந்த அணில் குஞ்சுகளை தக்க வச்சுக்கிறதுக்காக விஜய் எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் போவார். தேர்தல் தேதி அறிவிச்சு கூட வீட்டை விட்டு வெளியே வராத இந்த பனையூர் பண்ணையார் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறார்னா தன்னுடைய ரசிகர்கள் தான் கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த எஃபர்ட்டை எடுக்கிறார். ஏன்னா விஜய்க்கு தன்னுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ரசிகர்கள் தான். எந்த வகையில்? தன்னுடைய சுயலாபத்திற்காக, தனக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நெஞ்சில் குடியிருக்கும் ரசிக குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கார். மற்றபடியெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது.
இந்த விக்னேஷ் மாதிரிப்பட்ட அடிபட்டு இறந்து போகக்கூடிய பசங்கள்லாம் அவர் நெஞ்சில் குடியிருக்கிற ரசிகர்களே கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் விஜயோடைய நெஞ்சில் குடியிருக்கும் ரசிக குஞ்சுகள். இப்போ புரியுதா இந்த ரூட் மாஃபியா இந்த விஷயத்தில் எப்படி களமிறங்கி வேலை பார்க்குறாங்க, எதுக்கு விஜய் டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிருக்காரு, எதுக்கு வீட்டை விட்டு திடீர்னு வெளியே வந்திருக்கிறாரு, எல்லாம் புரியுதா? ஆனால் கொடுமையிலையும் கொடுமை, பெண்களையெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாமல் அபியூஸ் பண்ணக்கூடிய ரசிக குஞ்சுகள்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் அங்கே எங்கேயும் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பெண்களை மதிப்பது எப்படி, பெண்ணுரிமை பேசுவது எப்படி, இவனுங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பொன்ராஜ் என்ற நபர் பேசுனதை பற்றியும் விஜய் என்ற நபர் இப்படி இறங்கி வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த அணில் குஞ்சுகள் இவனுங்கெல்லாம் இப்படி பாடம் எடுக்கிறானுங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.